நினைப்பான் சாதனை தமிழன், எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். சுற்றும் பூமியதில் திருக்குறளை சொல்லியவன், பலர் மனதை அள்ளியவன், புலிகோழியினை மலையத்தில் எதிரிகள் போட்டி பாட இமயத்தில் கட்டியவன், புது விண்கலம் ஒன்றினை சந்திரன் உரசிட உழைப்பினை கொட்டியவன். மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன், எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். நோபல் பரிசுகளை தமிழன் மும்முறை தட்டியவன், புகழ் இமயம் எட்டியவன். இனி எத்தனை எத்தனை பட்டியல் எத்தனை சொல்லிடு தமிழினமே, இது இரவிலும் பகலிலும் தரையிலும் கடலிலும் உழைத்திடும் தனியினமே. விண்ணை வளைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன். மலர்களுக்கு மகரந்தம் உண்டு, மலர்களுக்கு மனங்களும் உண்டு, அதேபோல் மனிதர்களுக்கு மனிதம் உண்டு. சாதனை தமிழனாக நம் மன சிம்மாசனத்தில் அமர்ந்த இவர்களுக்கு வரம் வாங்கி வந்து ஒரு வைர மாலை கூட போடலாம். இதோ சிகரம் தொட்ட சாதனை தமிழர்களின் வரிசையில் இன்று ஒரு வைர கிரீடம். ஏபி சிவம் என்ற சாதனை தமிழனின் சரித்திர பக்கங்கள். வணக்கம் திரு ஏபி சிவம் அவர்களே. வணக்கம். தொழில் செய்யறதுக்கு யார் உங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருந்தாங்க? நிச்சயமாக எங்கள் பெற்றோர்கள் தான் ஏன்னா வியாபாரத்துறையில் இருந்ததுனால அதிலே எனக்கு படியாகவே அந்த ஆர்வத்தை மூட்டினவங்க அவங்க தான். அடுத்த அதன் பிறகு இந்த துறையில் சில்லி சாஸ் இந்த சில்லிபோன்றது செய்கிற துறையில் ஈடுபடுறதுக்கு முருகையா பிள்ளை என்ற ஒருத்தரோட துணையோடு தான், அவரோட அறிவுரை அவரோட வழிகாட்டலில் இந்த துறையில் நான் ஈடுபட்டிருந்தேன். 300-350 பேர் உங்கள் தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க. அதில் உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்கிற உற்பத்தி செய்கிற பொருள் எத்தனை பேர் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து வெளியே வர்ற வரைக்கும், அதாவது ஸ்டோருக்கு வர வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் கியூசி கண்ட்ரோல் இருக்குது. ஆக மொத்தத்தில் 30 பேர் இருந்து இந்த கியூசி கண்ட்ரோலில் இருந்து செயல்படுறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் இன்றைக்கி உற்பத்தி ஆகுதுன்னா அன்றைக்கே குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணிவிடுவீங்களா, இல்லை மறுநாள் பண்ணுவீங்களா? அன்றைக்கே கியூசி பண்ணி ஸ்டோருக்கு போயிடுங்க. ஒவ்வொரு நாளும் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதோட அது முடிச்சிடுவோம் அன்றைக்கு. ஓகே. உங்களோட தயாரிப்பு உங்களோட புத்ரி அந்த ப்ராடக்ட்ஸுங்க மக்கள் கையில் போய் சென்றடைய என்ன மாதிரி வழிமுறை செய்கிறீங்க? விளம்பரங்கள் இல்லை ஏஜென்சிங்க இதெல்லாம் என்ன மாதிரி உங்களோட இது பண்ணியிருக்கீங்க? ஓகே. விநியோகன்ற சந்தில் எங்களுக்கு ஏஜென்சி இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துலேயும் எங்களோட ஏஜென்சி எடுத்து அதை எடுத்து விநியோகம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நாங்கள் எங்களோட டைரக்ட் வேன் சேல்ஸும் ஈடுபடுது. எல்லா சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், மினி மார்க்கெட், வெட் மார்க்கெட் எல்லாத்துக்குமே எங்களோட வேன் டைரக்ட் சேல்ஸ் பண்ணுது. ஒவ்வொரு மாநிலத்தை தவிர மற்ற மாநிலத்துக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக நடக்குது. மக்களுக்கு போய் இந்த எங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியும் சரி, மற்றபடி என்னென்ன பொருள்லாம் நாங்கள் தயார் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் நாங்கள் விளம்பரம் மூலமா அவங்களுக்கு அறிவிப்போம். திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த அண்ணாமலை முனியம்மாள் தம்பதியருக்கு 22/1/1953 கோலாலம்பூர் அருகில் பூச்சோங் என்ற இடத்தில் மகனாக பிறந்த ஏபி சிவம் தன் பள்ளி பருவத்திலே படிப்போடு சேர்ந்து தன் தகப்பனாருக்கு மளிகை கடையில் உதவியாக இருந்தார். தன்னுடைய வியாபாரத்தின் மீது தாழாத மோகம் கொண்ட ஏபி சிவம் தன்னுடைய 17வது வயதில்
பெண்கள் அம்மிக்கல்லால் தினமும் சமையலுக்கு மிளகாய் அரைத்து கஷ்டப்படுவதை பார்த்த ஏபி சிவம் அதற்கு சுலப வழியை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார். அம்முயற்சியின் விளைவாக மிளகாய் சாந்தை கண்டுபிடித்தார். அதில் கைமணம் மாறாமல் அம்மியில் அரைப்பது போல் எந்திரம் மூலமாக அரைத்து அதில் மிளகாய், உப்பு, புளி போன்றவைகளை ஒன்றாக்கி சமையலுக்கு எளிய வழிமுறையில் பாக்கெட் செய்து மலேசியாவில் அனைத்து கடைகளிலும் கிடைக்குமாறு தானே சந்தைப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டார். இத்தொழில்நுட்பத்தால் வேலைக்கு செல்லும் குடும்ப பெண்கள், சிறிய மற்றும் நடுத்தர உணவகங்கள், துரித உணவகங்கள் பெரிதும் வரவேற்றன. 1978ஆம் ஆண்டு 5 தொழிலாளர்களை கொண்டு ஆரம்பித்த இந்த நிறுவனம் தன் சொந்த மண்ணில் தமிழகத்திலிருந்து சுமார் 400 பணியாளர்களை அழைத்துச் சென்று தன் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு தந்து 400 குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டுள்ளார் இச்சாதனை தமிழன். எங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் அவர் இப்ப முதன்மையா வந்திருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அவர் நிறுவனத்தை துவக்கினாரு. அது என்னுடைய வயசுக்கு, அவர் சின்ன வயசுல இருந்தே நான் அவர் பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு பிசினஸை கொஞ்சம் கொஞ்சமா நான் படிப்படியா இது துவக்கியிருக்கேன், இதை அடுத்து துவக்கியிருக்கேன், அடுத்து துவக்கியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு அது படிப்படியா இன்னைக்கு மலை அளவு உச்சியில நின்றுட்டு இருக்காரு. அது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு. இதனால அவருடைய வளர்ச்சி எனக்கு நாளைக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததி எல்லாருக்குமே இது ஒரு பாடமா இருக்கும். இன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்த ட்ரிப்ஸை வச்சு தான் இன்னைக்கு நாங்களாம் கூட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வரும்போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிப்ஸ் கொடுப்பாரு. அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் இன்னைக்கு எங்களால் முடிஞ்சது இந்த தமிழ்நாட்டில் நாங்களும் 1-2 பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் எங்களுடன் ஒரு ஊழியராக மட்டும் எங்களை பார்த்ததில்லை, அவர் ஒரு குடும்பத்தில் போல தான் எங்களை பார்த்துக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடன் சேர்ந்து பணிபுரிவார். அவர் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எங்கிட்ட சொல்லுவார். இப்படியெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கணும், எல்லாத்தையும் எங்களை சொல்லுவார். அவர் ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் இருந்தோம், இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், எல்லாத்தையும் எங்கிட்ட எடுத்து சொல்லுவார். அவர் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி பேஸ்ட், பிளாக் பெப்பர், இது மாதிரி அந்த தொழில் செய்கிற நீங்கள் பொதுமக்களுக்கு செய்கிற மாதிரி என்ன வழிமுறைப்பா செஞ்சுருக்கீங்க? தினசரி அவங்க உபயோகம் பண்ணுறதுக்கு அது பெரிய அளவில் இருக்கலாம், சின்ன அளவில் இருக்கலாம். அந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேக்கேஜிங் மாற்றிருக்கோம். பெரிய பேக்கெட்டில் இருக்குது அது வியாபாரத்துறைக்கு. அதே மாதிரி சின்னது டெய்லி யூசேஜுக்கு சின்ன சின்ன பேக்கெட்டுங்களில் அவங்க வசதிக்கு அப்படி செய்திருக்கோம். மெயினாக இந்த சில்லி பேஸ்ட்டு செய்ததுக்கு காரணமே அந்த காலத்தில் எல்லாமே வீட்டுக்கு போனோன்னா அம்மியில் தான் அரைச்சி சமையல்லாம் செய்வாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்த்தேன். கைப்பக்குவம், அந்த அரைத்த கைப்பக்குவத்தோட இந்த மிளகாய் சார்ந்த அவங்களுக்கு விட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். அதன் பிறகு இது அந்த கை மனப்பக்குவத்தோட மக்களுக்கு போய் சேர்றதுக்கு சிறிய அளவில், பெரிய அளவும் இருக்குது, சிறிய அளவும் இருக்குது, அதை நாங்கள் அவங்கக்கிட்ட சேர்த்துருக்கோம். அதுக்கு நல்ல வரவேற்பும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் சார்ந்த ஃபேக்ட்ரியில் 300-350 பேர் வேலை செய்கிறாங்க. இது மாதிரி 350 பேர் வேலை செஞ்ச இடத்துல நீங்கள் பார்த்து R&D டிவிஷன் எதாவது வச்சுருக்கீங்களா? உணவுப் பொருள் தயாரிப்பில் R&D இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏன்னா R&D முடித்த பிறகு தான் இந்த பொருளை நம்ம அறிமுகப்படுத்த முடியும். ஸோ அது முக்கியமானது. அது அந்த R&D செக்ஷனில் தான் எங்களுக்கு நிறைய பொருள் எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மார்க்கெட்டு சந்தைக்கு அங்கே தான் ஆராய்ச்சி நடக்குது. அது முக்கியமான ஒரு பாகன்னு சொல்லலாம் எங்கள் நிறுவனத்தில். கை தேர்ந்தவங்க அதில் நிறைய அனுபவம் பெற்றவங்கள்லாம் இதில் இந்த துறையில் இருக்கிறாங்க. அதன் பிறகு தான் சந்தைக்கே நாங்கள் வெளியிடுறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு பொருள் தயாரிக்க நிறுவனத்தை நடத்துகிறீங்க. இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சுகாதாரம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மலேசியா நாட்டில் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துக்காக தனி ஒரு துறை இருக்குது. அந்த துறை நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம், நிறைய அடிக்கடி செக்லாம் பண்ணுவாங்க. என்ன மாதிரி சுகாதாரம்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? எங்களோட இந்த நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. ஏன்னா உணவுப் பொருள்ன்ற சமயத்தில் இந்த சுகாதாரம் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு
ஒரு கூறு சொல்லலாம். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ISO ஸ்டாண்டர்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ISO 14000, ISO 22000, அது இல்லாமல் HACCP சர்டிஃபிகேஷன், ஹலால் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கிற அடிப்படையே வந்து முதல் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும். அடுத்த ப்ரோசஸ்லாம் இருக்குது. அந்த ப்ரோசஸை வந்து முழுமையாக செய்கிறாங்களேன்னு இந்த நடவடிக்கையை கண்காணிக்கிறாங்க. அப்போ அந்த கண்காணிப்புலாம் இருக்கிறதுனால வந்து எங்களோட பொருள் எல்லாம் சுத்தமான சுகாதார முறையில் தயார் ஆகிக்கிட்டு இருக்குது. சாதனை தமிழன். நீங்க உற்பத்தி பண்ற பொருள் எந்தெந்த நாடுகள்ல கிடைக்குது? யூரோப்ல நல்லா போய்கிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், பாகிஸ்தான், பங்களாதேஷ், புருனை, இந்த நாடுகள்லாம் நம்மளோட. இப்ப நீங்க சொன்ன இவ்வளவு நாடுகள்ல வந்து அதிகமா வரவேற்பு இருக்கிறது யூரோப்ல, அதாவது குறிப்பா UK வந்து உங்களுக்கு அதிகமா வரவேற்பு இருக்குன்றீங்க. அதை புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்த புத்ரின்ற தமிழ் வார்த்தைக்காக வாங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அது பெயருக்கும், ரெண்டாவது அந்த தரமான பொருள் நாங்கள் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குன்ற வரவேற்பு நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது. மலேசிய இந்திய வர்த்தக சங்கத்துல நீங்க என்ன பதவி வகிக்கிறீங்க? அந்த பதவி மூலமா என்னென்ன தமிழ் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த வர்த்தக சங்கத்தில் வந்து நான் பத்தாலிங் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருக்கிறேங்க. இதன் மூலமாக என்ன நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கும் என்ன செய்கிறோன்னா, வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு, வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ள விழிப்புணர்வு, ரெண்டாவது அடிக்கடி கருத்தரங்கங்கள்லாம் வைப்பாங்க, மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இதுக்கான ஊக்குவிப்பெல்லாம் வந்து ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சங்கம் வந்து அவங்களோட உறுப்பினர்களுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் கூட இவங்க மூலயமா நிறைய பயனடைஞ்சிருக்கேன். அதை ஒட்டி தான் எனக்கு வந்து இந்த பத்தாலிங் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்ஷிப் நீங்கள் எடுத்து மேலும் இந்திய வர்த்தகர்களுக்கு வழிகாட்டலாக இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. முடிந்த வரைக்கும் நிறையா அவங்களுக்கு வந்து கருத்தரங்கங்கள்லாம் கலந்துக்கிட்டதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணுறோம். 1982ஆம் ஆண்டு AP சிவம் தன் உறவினர் முன்னிலையில் ராஜம்மாளை தன் வாழ்க்கை துணைவியாக்கினார். ராஜம்மாள் வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் தான் செய்யும் தொழிலுக்கு பெரும் உதவியாக இருந்து தொழிலில் முன்னேற பேருதவியாக இருந்தார். இல்லற வாழ்க்கையில் அம்பிகா, ஹேமலதா, கீதா என்ற 3 குழந்தைகளும் பெண்ணாகவே பிறந்ததால் தான் தயாரிக்கும் பொருட்களுக்கு புத்ரி என பெயரிட்டு புத்ரி ட்ரேட்மார்க்கை மலேசிய அரசாங்கத்தில் பதிவு செய்தார். 1983ஆம் ஆண்டு தொழிற்சாலைகளுக்கு தூய்மை செய்ய தேவைப்படும் கிளீனிங் திரவங்கள் மற்றும் சமையலுக்கு தேவைப்படும் மிளகாய் சாந்து, தக்காளி சாந்து, மிளகு சாந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை பன்னாட்டு சந்தையில் வெளியிட்டு வெற்றியும் கண்டுள்ளார் இச்சாதனை தமிழன். தான் தயாரித்த பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு உள்ளதால் இடைவிடாமல் கிடைக்க மலேசியா முழுவதும் சென்று வர தன் சொந்த 50 சரக்கு உந்துகள் மூலம் உடனுக்குடன் விற்பனை நிலையங்கள் சென்றடைய வழிவகுத்துள்ளார் இச்சாதனை தமிழன். இவ்வாறு சாதனை படைத்து வரும் இந்த தமிழனை அமெரிக்காவில் உள்ள கோல்டன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. இச்சாதனை தமிழன் தன்னை சார்ந்த சமூகம் நன்றாக இருக்க தமிழ் பள்ளிகளுக்கு கட்டிட நிதி, தமிழ் பள்ளிகளுக்கு கணினி, ஆதரவற்றோருக்கு உதவி, ஆதரவற்ற பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு செலவு போன்றவற்றை இன்றளவும் செய்ய தவறியதில்லை. வியாபாரத்துல உங்களோட அடுத்த கோல், அடுத்த உச்சம் என்ன? எந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க வியாபாரத்துல? முதல் கட்டமா வந்து மலேசிய பங்கு சந்தையில நாங்கள் கூடிய விரைவில் வர்றதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த கட்டமாக உலக சந்தைக்கு போய் அடையணும், போய் லிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட உச்ச. உலக சந்தைன்னா அமெரிக்காவில் இருக்கிற நாஸ்டாக்ல வந்து உங்களோட பங்கு வர்த்தகம் செய்யணும்னு விரும்புறீங்களா? நிச்சயமா, அதுதான் என்னோட கடைசி கட்ட
இலக்கு. அந்த இலக்கு வந்து இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது? மலேசிய பங்கு சந்தையில வரணும், உலக வர்த்தகத்துல உலக பங்கு சந்தையில வரணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ வந்து தோன்றுச்சு? கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இந்த எண்ணம் தோன்றி, அதன் பிறகு இந்த சந்தைக்கு பதிவாகணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய சில ஏற்பாடெல்லாம் இருக்கு. அந்த முயற்சியில் ஈடுபட்டு செய்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுறேன். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கடலாடி என்ற ஒரு சிறு குக்கிராமத்திலிருந்து தாயகத்தை விட்டு 8 வயதிலே சென்று மலேசியாவிலே பெரிய அளவிலே வளர்ந்து இன்று கிட்டத்தட்ட 400 தமிழர்களுக்கு வெளிநாட்டிலே வாழ்வளித்துக் கொண்டிருக்கும் திரு ஏ.பி. சிவம் அவர்களை சாதனை தமிழர் நிகழ்ச்சியிலே இந்த வாரம் தேர்ந்தெடுத்ததற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நம் மண்ணில் தோன்றிய எத்தனையோ சாதனை தமிழர்களின் சரித்திர பக்கங்கள் நாம் படிப்பதற்கும் பார்ப்பதற்கும் நம்மை சந்திக்க வருகிறார்கள். தொடரட்டும் சாதனை தமிழனின் வெற்றி பயணம், தொடங்கட்டும் அடுத்த தலைமுறையின் சாதனை பயணம். மீண்டும் வேறு ஒரு சாதனை தமிழனோடு நாம் சந்திப்போம். விண்ணை வாழைப்பான், மண்ணை நினைப்பான், சாதனை தமிழன் எங்கும் இருப்பான், என்றும் ஜெயிப்பான், சாதனை தமிழன். சுற்றும் பூமியதில் திருக்குறளை சொல்லியவன், பலர் மனதை அள்ளியவன், புலிகோழியினை மலையத்தில் எதிரிகள் போட்டி பாட இமயத்தில் கட்டியவன், கலம் ஒன்றினை சந்திரன் முரசிட உழைப்பினை கொட்டியவன். விண்ணை வாழைப்பான், மண்ணை நினைப்பான், சாதனை தமிழன் எங்கும் இருப்பான், என்றும் ஜெயிப்பான், சாதனை தமிழன். நோபல் பரிசுகளை தமிழன் மும்முறை தட்டியவன், புகழ் இமயம் எட்டியவன், இனி எத்தனை எத்தனை பட்ட